அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இதுவரை எவ்வளவோ சிரமப்பட்டுள்ளோம். இந்த சிரமத்தில் மீண்டெழ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு தேடலில் நான் எனது அனுபவத்தில் 2 வருடங்களாக, அதாவது 2 தீபாவளி அன்றும் எவ்வளவு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். 2வது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து தடவை நான் ஒருத்தனா பண்ணேன். 2வது தடவை நான் ஃப்ரெண்ட்ஸுகளோடு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு, நம் உறவுகளோடு இணைந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பைசா கூட முதலீடு இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கி, அந்த வாய்ப்பு மூலியமா அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். அதில் எல்லாருமே ஜெயிச்சாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே உள்ளே செஞ்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் செய்தவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. யாருமே ஒரு பைசா முதலீடு இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது போக போக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் ஒரு பைசா கூட முதலீடு செலுத்தாத ஒரு மிகப்பெரிய வருமானம். இது சின்ன வருமானமாகவும் பார்க்கலாம், பெரிய வருமானமாகவும் பார்க்கலாம், அளவுக்கு அதிகமான வருமானமாகவும் பார்க்க முடியும். ஏனென்றால் நான் தடவை செய்யும்போது சும்மா சிம்பிளாக தான் செஞ்சேன். 2வது தடவை கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே நான் வருமானமாக பார்த்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 40,000 ரூபா பக்கம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோருமே சம்பாரிச்சிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் உங்கள் எல்லாருக்குமே இந்த மெசேஜை நான் அனுப்பிவிட்றேன். தயவு செஞ்சு எதையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதில் எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் அதை தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக இதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. முன் நின்று செய்தால் மட்டும் போதும். நம்மளுடைய ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாலே போதும். யாரையாவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. அப்படி செய்யும்போது அதிலிருந்து நமக்கும் வருமானம் கிடைக்கும். அவங்களும் ஒரு பைசா முதலீடு செலுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு கடையில் போய் எங்கேயோ வாங்க போகிறாங்க. அதை நம்மக்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா நமக்கு அதன் மூலிமா நமக்கு வருமானம். ஓகேங்களா? இப்போ வரப்போகிற தீபாவளி அன்று தீபாவளிக்காக ஏதோ ஒரு இடத்துல இந்த பட்டாசு வெடிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நம்ம சர்க்கிளில் போய் பக்கத்தில் வாங்குவோம். அப்படி வாங்குகிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் அது இது வாடகை எடுக்க கரண்ட் பில் 2 பில் லொட்டு லூசுக்கு எல்லாம் போக அவங்க லாபத்தையும் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத விட நம்மக்கிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலிமா நமக்கு ஒரு வருமானம். ஓகேங்களா? 5% கண்டிப்பான முறையில் எல்லோருக்குமே கிடைக்கும். இதுவும் போக 50,000 ரூபாய்க்கு மேலே 50,000 ரூபாய்க்கு மேலே யார் யார் ஒரு வியாபாரத்தை அதிகப்படுத்தி 50,000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக தர்றாங்களோ அவங்களுக்கு 7% வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு 6 பேர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். 50,000 ரூபாய்க்கு கீழே பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே பண்ணவங்க ஒரு 6 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம இதை சிறப்பாக இன்னும் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? பல சிரமத்துலையும் பல வேலை பளுவுலையும் சுமார் நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சா போதும். அதை நம்பி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டேவும் நீங்கள் அந்த ஆர்டர் மட்டும் எடுத்து எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆர்டருக்கு உண்டான பொருள் டைரெக்டாக அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். அது டிரான்ஸ்போர்ட் மூலிமா அவங்களுக்கே போய் சேர்ந்துடும். அவங்க அந்த பணத்தை கட்டி அந்த டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கலாம். பட் இதில் எந்த ஒரு ஏமாற்று விலையும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான என்ன சொல்கிறது, கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்ஸு. இதை எவ்வளோ சிறப்பாக பண்ணணுமோ பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் பண்ணுறாங்க. எங்கள் ஊர்லேயும் பத்தாமல் பக்கத்து ஊர்லேருந்து வந்தும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சம்பாதிக்கத்தான் செய்கிறாங்க. ஏன் நம்ம இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி 2 வருஷமாக போராடி இவ்வளோ தூரம் சிறப்பாக கொண்டு வந்திருக்கேன். இன்னமும் உங்களை வச்சு நீங்களும் சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் தான் எனக்கு ஒரு எண்ணம். எல்லோரும் சேருவோம். எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பான முறையில் நல்லா பண்ணுவோம். வெகு விரைவில் உங்களுக்கு நான் அந்த லிஸ்ட்டு எல்லாமே அடுத்தடுத்து போட்டு விட்றேன். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் உள்வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 5,000லேருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு வைங்க. நல்லா பண்ணலாம், சிறப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? இது அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தா தான் கமிஷன் கிடையாது. நாம் வாங்கினாலும் கமிஷன் தான், நம்ம யாருக்காவது வாங்கி கொடுத்தாலும் கமிஷன் தான், நம்ம மூலியமாக வாங்கி கொடுத்தாலும் கமிஷன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணுற அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த முயற்சியை கண்டிப்பாக ஆண்டவன் நம்மளை எந்த இடத்துலையும் சோதிக்க விட மாட்டான். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வட்டம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணி அதில் வர தொகையை எல்லோருமே பகிர்ந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்வோம் என்பதை நான் இந்த இடத்துல உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஊர் சிவகாசி மேட்டமலை கிராமம்.
எங்கள் ஊரில் நான் வேலை செய்கிற இடத்துல என்ன கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்த்த பொருள் எல்லா பொருளும் பாதுகாப்பான முறையில் நல்ல முறையில் தயாரித்து நல்ல கம்பெனி தரம் வாய்ந்த கம்பெனியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம உங்கள் மூலியமாக சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிச்சு வைங்க. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு நான் இந்த லிஸ்ட்டு, அதாவது இந்த வருஷம் லிஸ்ட்டு இன்னும் ரெடி பண்ணலை. ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒருத்தருக்காக நான் போட்டு விட்றேன். நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க சார், மிக்க நன்றி. தேங்க்யூங்க சார்.